எல்லோருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம். ஹரி ஸ்ரீ கணபதயே நமஹ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்பாள் புராணத்தில் 4வது பாடத்தில் 4வது ஸ்லோகம். முன்னாடி 3 வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அதில் நம்ம பார்த்தது மகிஷாசுரனை வதம் பண்ணின பிறகு என்ன நடந்தது. மகிஷாசுரனை அம்பாள் வதம் பண்ணின அந்த தகவல் சுமேதாவு என்கிற ஒரு முனிவர் சுரத மன்னருக்கு தெரிவிக்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? தேவேந்திரன் தலைமையில் அம்பாளை எல்லாரும் துதித்து பாராட்ட ஆரம்பித்தாங்க. அம்பாள் என்கிறது ஓம்னி பொட்டன்ட் அண்ட் ஓம்னி ப்ரெசன்ட். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவிலையும் அவங்களோட சக்தி இருக்கிறது தான், அதுதான் அம்பாள். அவங்கள நம்ம பல நாமங்களில் அழைக்கிறோம். ஆனால் 1000 நாக்கு இருக்குது சொல்கிற அனந்தன் என்கிற நாகத்துக்கு கூடி அம்பாளை துதிக்கிறதுக்கு முடியாது. 1000 நாமங்கள் அல்ல அம்பாளுக்கு. அதுக்கு மேலே எவ்வளவோ நாமங்களை சொல்லி நமக்கு அம்பாளை அழைக்கலாம். மகாலட்சுமியாக அழைக்கலாம், சரஸ்வதியாக அழைக்கலாம், சண்டிகையாக அழைக்கலாம், மகாகாளியாக அழைக்கலாம். அப்படி நாமங்கள் எவ்வளவுன்னு நமக்கு கணக்கெடுக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்லோகத்துலேயும் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது புராணப்படி ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணும்போது, ஒரு பாராட்டு நம்ம பண்ணும்போது அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. எப்பொழுதுமே கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது முதல்ல நம்ம கடவுளை துதிக்கணும், பாராட்டி பாடணும். அதுக்கப்புறம் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். விழுந்து விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளோட அவசியம் என்னன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி அப்படியா செய்கிறோம்? இல்லை, நம்ம முதல்ல போனாலே கடவுளே எனக்கு ஒரு 25 லட்சம் லாட்ரி அடிக்கணுமே அது வேண்டிக்கிறோம் இல்லையா? அப்படி தான் செய்கிறோம். ஆனால் அது தப்பு. எப்பொழுதுமே கடவுளை நம்ம பாராட்டிகிட்டே இருக்கணும், துதித்திட்டே இருக்கணும், விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கடவுள் கண்ணை திறப்பார். இந்த ஸ்லோகத்துலேயும் அதைத்தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகம் எப்படின்னா, யஸ்ய பிரபாவமதுலம் பகவானந்தோ பிரம்மாரஸ்ச நகி பக்துமலம் பலம் ச சா சண்டிகாகில ஜகத் பரிபாலனாயா நாசாய ச அசுபஜயஸ்ய மதிம் கரோது. இப்போ இங்கே என்ன நடக்குது? அம்பாளை ஓம்னி பொட்டண்டான ஓம்னி ப்ரெசண்டான இந்த பிரபஞ்சத்தினோட ஒவ்வொரு அணுவிலையும் குடியிருக்கிற அம்பாளை அனந்தனுக்கு கூட துதிக்க முடியறதில்ல. அப்போ நம்ம பாவம் மனுஷங்களா எப்படி தான் நம்மளால் துதிக்க முடியும்? ஆனாலும் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? அம்பாளை உனக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணுமே. இல்லை, எனக்கு நான் இனிமேல் மனுஷங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதே. எங்களுக்கு நல்லதே மட்டும் கொடு, கெட்டதையெல்லாம் நீ எடுத்து வீசிடு. எங்கள் புத்தியும் தான் உங்கள் புத்தியும் தான். அது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே வேலை பார்க்குறதாக அந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்துடு. நாங்கள் கேட்குற ஒரே ஒரு வரம் என்னதுன்னா, எங்கள் மைண்டு செட்டு, எங்கள் புத்தி, எங்கள் மூளை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துகிற அந்த முறையில் இருக்கட்டும். அதுக்கான ஒரு வாய்ப்பை நீ கொடு. எங்களை பாதுகாப்புறதுக்குள்ள உன்னோட மனசையும் நீ எப்பொழுதுமே காப்பாற்றிக்கோ. இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதே. ஏன்னா அம்பாளோட சக்திக்கு சமமாக ஒன்றுமே இல்லை. ஈஸ்வரன் நினச்சாலோ, பெருமாள் நினச்சாலோ, பிரம்மன் நினச்சாலோ, தேவேந்திரன் நினச்சாலோ, அனந்தன் நினச்சாலோ, யாராலுக்கும் அம்பாளை துதித்து நாமங்கள் 1000க்கு 10000க்கு இன்னும் மேலாக நாமங்கள் இருக்குன்னா அதுதான் அம்பாள். அதுக்கு சமமே பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிற நீ எங்களை எப்பொழுதுமே பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய ஒரே ஒரு வரத்தை மட்டும் நாங்கள் கேட்குறோம். எப்பொழுதுமே உன் காலுக்கு கீழே நாங்கள் இருக்கணும். அதுக்கு கூட ஒரு மைண்ட் செட்டு எங்களுக்கு வரணும். அந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் கொடுத்தாயே என்கிற மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கிறாங்க முனிவர்கள், ஈஸ்வரன்,
பெருமாள், பிரம்மன், அஷ்டதிக்பாலர்கள், வருணன், அக்னி, வாயு, எல்லா நாகதெய்வங்கள், எல்லா நவக்கிரகங்கள், ராகு கேது முதல் கொண்டு எல்லா கிரகங்களும் அம்பாள் கால் கீழே போய், ருத்ரன், ஏகாதசன் எல்லாருமே போய் அம்பாள் கால் கீழே வென்று சொல்கிறாங்க, உன் பார்வை எங்கள் மேலேயே இருக்கட்டும் தாயே. இது 4வது ஸ்லோகம். நன்றி. 5வது ஸ்லோகம் அடுத்த வீடியோவில்.